ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோன்னா நிஃப்டி வந்து நல்லா பாசிட்டிவோட க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து 1.86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 1.82%. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 4.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் வந்து 1.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது 0.15% மைனஸில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்காங்காட்டிக்கு இது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் அமையும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி 50க்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நிஃப்டியோட சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 23,330 வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 22,815 அப்படிங்கிற சப்போர்ட் இருக்கு. நிஃப்டி இப்போ கண்டினியூ ஆச்சுன்னா அப் ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்து 24,360 அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,760 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்கோட சப்போர்ட்னு பார்க்குறப்ப 49,900 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் 48,680 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,765 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் 52,550 வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் செயல்படும். ரீசெண்டாக பார்த்தோம்னா பிஎஸ்சி இண்டெக்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 50 வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிபிசிஎல், எல்டிஐ மைண்ட்ரி எல்லாமே வந்து சென்செக்ஸ் 50 ட்ராப் ஆகிட்டு புதுசாக வந்து ஜொமேட்டோ, ஜியோ ஃபின் சர்வீசஸ், அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் 50 ஜொமேட்டோ, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அசோக் லேலண்ட், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐஆர்சிடிசி, அப்போலோ டியூப்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து அதானி கிரீன் எனர்ஜி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், பிபிசிஎல், எல்டிஐ மைண்ட்ரி, மதர்சன், பிபி ஃபின்டெக், சுஸ்லான் எனர்ஜி, அதானி பவர் இதெல்லாமே ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த கரண்ட் மந்த்தில் மட்டும் 40,000 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 37,500 கோடி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 5 ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிசோரம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து 226, அதுக்கடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 233, தேர்ட் டார்கெட்டாக வந்து 246 இருக்கும். ஸோ இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 202 வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாரஸ் லேபும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 518க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் 536, 572 வந்து அடுத்தடுத்த டார்கெட்ஸாக இருக்கும். இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 485 அப்படிங்கிறது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பவர் கிரிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவான க்ளோசிங் கொடுத்துருக்கு. இவங்களோட ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 355, 368, 376 வந்து மொமெண்டம் கண்டினியூ ஆகும்போது இதோட டார்கெட்ஸாக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 320 அப்படிங்கிறது வந்து ஸோ இதோட இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை மேங்களூரில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால் ஸ்டாக் வந்து லாஸ்ட் டேல வந்து 15% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா இதோட மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து 843, 863 அப்படிங்கிற இதெல்லாமே வந்து அதோட மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 750 இதோட இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜூப்ளான் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட்டாக வந்து 637 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 655, 682, 697 அப்படிங்கிறது வந்து இதோட டார்கெட்ஸாக இருக்கும். இமீடியட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 620 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்த இதெல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.